சிவாய நம. திருச்சிற்றம்பலம். ஞானாசிரியராகவும் ஞான குருவாகவும் எம்மை வழி நடத்தும் நம்பி ஆரூரர் திருவடிகளையும் அண்ணாமலை பெருமான் திருவடிகளையும் மனம் மொழி மெய்களால் வணங்கி மகிழ்கின்றேன். இன்று 9ஆம் திருமுறையில் இருந்து முதல் திருப்பதிகத்தில் இருந்து முதல் திருப்பாடலை சிந்திப்பதற்கு பெருமானின் கருணை துணை செய்துள்ளது. சிற்றம்பலம். ஒளி வளர் விளக்கே உலப்பிலா ஒன்றே உணர்வு சூழ் கடந்ததோருணர்வே தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே சித்தத்துள் திக்கும் தேனே அழிவளருள்ளத்து ஆனந்த கனியே அம்பலம் ஆடரங்காக வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயை தொண்டனின் விளம்புமா விளம்பே. திருச்சிற்றம்பலம். முதல் பாடல் சிந்தனைக்குள்ளால போறதுக்கு முன்னால இந்த திருப்பதிகம் பஞ்சமம் என்ற பண்ணில் அமைந்திருக்கின்றது. அதே நேரத்துல ஒரு நூல் ஆரம்பிக்கும் போது வாழ்த்து பாடல் அப்படின்னு சொல்றது நம்ம மரபு. அதாவது வாழ்த்து சொல்லி அவையடக்கம் சொல்லி ஆரம்பிக்கணும் அப்படிங்கிறது நம்ம தமிழ் மரபு. இந்த திருப்பதிகத்துல பாத்தீங்கன்னா இது வாழ்த்து பாடலாகவே அமைந்திருப்பதை பார்க்கிறோம். ஏன்னா இந்த முழு பதிகமுமே உங்களுக்கு பெருமானோடைய சிவபரத்துவத்தையும் அதே நேரம் அவருடைய சொரூபம் தடத்தம் என்ற எல்லாவித இலக்கணங்களையும் நமக்கு சொல்லி அருள் செய்யும் விதமாக நிறைவு பாடல் அவையடக்கமாகவும் அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஒவ்வொரு பாடலா சிந்திக்கும் போது நாம பார்க்கலாம். முதல்ல எடுக்கும் போதே பாருங்க, ஒளி வளர் விளக்கே என்ற ஒரு குறிப்பை சொல்கின்றார். அதாவது இத ஒளிர்கின்ற விளக்கு வளர்கின்ற விளக்கு என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டும். ஒளிர்ந்து அதே நேரம் வளர்ந்து கொண்டே இருக்கு. ஏன்னா நாம வெளியில இருந்து தூண்ட வேண்டிய அவசியம் இல்லாம தானாகவே வெளிச்சம் தரக்கூடிய ஒரு விளக்கு. அது மட்டும் அல்ல, உலப்பிலா ஒன்று. அதாவது அழிதல் அப்படிங்கிறது எதுவுமே இல்லாத ஒரு பொருள். ஏன் அப்படின்னா சைவ சித்தாந்தத்தின்படி நமக்கு தெரியும் பதி அனாதி நித்திய பொருள் அப்படிங்கிறது. ஆக உலப்பிலா ஒன்றாக இருக்கக்கூடியவன். அதனால அவனிடம் இருந்து வருகின்ற விளக்கு என்றுமே வளர்ந்து கொண்டு ஒளிர்ந்து கொண்டு இருக்கக்கூடிய விளக்கு. நம்மளை சுத்தி இருக்கிற சூரியன் மாதிரியோ சந்திரன் மாதிரியோ இல்லை. ஏன்னா அதுக்கு எல்லாத்துக்கும் ஒரு கால நிர்ணயம் இருக்கு. ஆனா நம்ம பெருமானுக்கு அப்படி எதுவுமே இல்லை அப்படிங்கிறது இந்த முதல் வரியிலிருந்தே நமக்கு தெரியுது. பாதி வரியிலிருந்து நமக்கு தெரியுது. அது மட்டுமா அப்படின்னா உணர்வு சூழ் கடந்ததோர் உணர்வே. அதாவது இங்க நம்ம பசு அறிவு அல்லது பாச அறிவு அப்படின்னு சொல்றோம் இல்லையா? இது எங்க இருந்து நமக்கு வருது? நமக்கு இப்ப அறிவு விளக்கம் வருது அப்படின்னா எங்க இருந்து வருதுன்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சோம்னா, ஏதாவது ஒரு விஷயம் கேட்பதனால அல்லது படிப்பதனால அல்லது பட்டறிவுன்னு சொல்லுவாங்க இல்லையா, அனுபவத்தினால, இந்த 3 நாளேயும் தான் நமக்கு அறிவு வருமே ஒழிய தானாக வருமானா வராது. ஆனா பெருமான் பாருங்க, அந்த உணர்வுக்கு உணர்வாக அறிவுக்கு அறிவாக நிற்கின்றான் அப்படின்னு சொல்லிட்டு தெளிவளர் பளிங்கின் திரள்மணி குன்றே. அதாவது பளிங்கு அப்படிங்கிறது நமக்கு தெரியும். அது நம்மளை அதாவது பளிங்கோடைய குணம் என்னன்னா சுத்தி இருக்கிறத எல்லாத்தையும் பிரதிபலிக்கும். அதை ஒரு சிகப்பு நிறத்துக்கு பக்கத்துல வச்சீங்கன்னா அந்த பளிங்கு நிறம் அப்படி சிகப்பா தெரியும். மஞ்சள் நிறத்துக்கு பக்கத்துல வச்சா மஞ்சளா தெரியும், பச்சை, அந்த மாதிரி ஒவ்வொரு நிறம் அது பக்கத்துல இருக்கிறத அப்படியே பிரதிபலிக்கும். ஆனா தன்னுடைய குணம் மாறாமல் இருக்கும். எது போலன்னா நம்ம பெருமானை போல அவனுடைய நிலையிலிருந்து மாறாமல், ஆனா உயிர்கள் நம்மளுடைய வினைக்கு ஏற்ப நாம எடுக்கும் செயல்களுக்கு கூடவே இருந்து துணையாக இருக்கின்றார் இல்லையா? அந்த குறிப்பை தான் நமக்கு இந்த பளிங்கின் திரள்மணி குன்றே அப்படின்னு, அதுவும் தெளிந்த பளிங்கு. அப்படிப்பட்ட பளிங்கு நம்ம கூடவே இருக்கு அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்றார். அதே மாதிரி சித்தத்துள் தித்திக்கும் தேனே. தியானத்துல பாத்தீங்கன்னா செரட்டானின் அப்படின்னு ஒரு விதமான சுரபி வருவதாக சொல்லுவாங்க. இது எதற்காக அப்படின்னா உடல் சீராக வேலை செய்வதற்கு, தூக்கம் சரியாக வருவதற்கு. அது மட்டும் கிடையாது,
நம்மளுடைய மகிழ்ச்சியா நம்மளை வச்சுக்கிறதுக்கும் இந்த செரட்டானின் அப்படிங்கிற சுரபி வந்து மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. அது எப்போ சுரக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, தியானத்தின் போது சுரப்பதாக இன்று அறிவியல்ல வந்து அதை நிர்ணயம் செய்திருக்கிறாங்க. ஆக மன அழுத்தம், இன்னைக்கு சொல்றோம்ல ஸ்ட்ரெஸ், மன அழுத்தம், இதையெல்லாம் நாம தூக்கி போடணும்னா என்ன செய்யணும்னா தியானம் செய்யணும். தியானம் செய்தா என்ன கிடைக்கும்னா செரட்டானின் கிடைக்கும். செரட்டானின் அப்படிங்கிறது தான் சித்தத்துள் தித்திக்கும் தேன். இத வந்து நாம ஒரு என்சைமா இன்னைக்கு சொல்றோம். ஆனா பெருமான் தான் உள்ளுக்குள்ளால இருந்து அனைத்தையும் இயக்கி கொண்டு இருக்கின்றார் இல்லையா? அந்த தேன் அப்படிங்கிறது தான் சித்தத்துக்குள் இருக்கக்கூடியது அப்படிங்கிறத நமக்கு இந்த பாடல்ல பார்க்க முடிகின்றது. அதே மாதிரி அழிவளர் உள்ளத்து ஆனந்த கனியே. அழி அப்படின்னா அன்பு. அன்பு வளர்ந்து கொண்டே இருக்கக்கூடியது. அப்படி வளர்ந்து கொண்டிருக்கக்கூடிய அன்பு, இதுல என்ன பாத்தீங்கன்னா அழி வளர் அப்படின்னு ஒரு சொல் வைக்கிறார். அதாவது அன்பு வளருகின்ற, வளரும், வளர்ந்த அப்படின்னு 3 காலங்களுக்குமே இது நமக்கு பொருத்தமாக அமைகின்றது. அந்த ஆனந்த கனி எப்படி இருக்கா, என்றுமே வளர்ந்து கொண்டே இருக்குதான். யாருடைய மனசுல அப்படின்னா அன்பு வளர்ந்து கொண்டிருப்பவர்களுடைய மனசுல. அப்ப அன்பு என்றுமே குறையாமல் சிவபூசை செய்யறதுக்கு இன்னைக்கு கிடைச்ச அன்பை விட நாளைக்கு அதிகமான அன்பு நமக்கு இருந்தது அப்படின்னா நம்ம மனசுல ஆனந்த கனியாக பெருமான் இருக்கின்றார் அப்படின்னு சொல்லிட்டு, இப்படிப்பட்டவர் யாரு தெரியுமா? மன்னிக்கணும், இப்படிப்பட்டவர் யாரு தெரியுமா அப்படின்னா, அம்பலம் ஆடரங்காக, அம்பலத்தில் ஆடல் நிகழ்த்தி கொண்டிருப்பவனாக இருக்கக்கூடிய எங்கள் சிவபெருமான். அவர் அது மட்டும் இல்ல, வெளிவளர் தெய்வ கூத்துகந்தாயே. இந்த தெய்வ கூத்து அப்படின்னு சொல்றதுதான் அருள் நடனம் என்று சொல்லப்படுவது. அருள் நடனத்தை நிகழ்த்தி கொண்டிருக்கின்ற தில்லை கூத்தன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமானை விளம்புமா விளம்பே. விளம்புதல் அப்படின்னா துதித்தல் அப்படின்னு பொருள். எப்படி துதிக்க வேண்டும் அப்படின்னு பெருமான் நமக்கு சொல்லி கொடுத்தாதான் நாம பின்பற்ற முடியும். ஏன் அப்படின்னா, இந்த உயிர்கள் அறிவித்தால்தான் அறியுமே ஒழிய தானா அறிந்து கொள்ளும் வழக்கம் கிடையவே கிடையாது. அது உயிரினுடைய இயல்பு. அப்படி இருக்க நம்ம எப்படி துதிக்க வேண்டும் என்று பெருமான் நமக்கு சொல்லி கொடுக்க வேண்டும். அததான் பாத்தீங்கன்னா திருவையாற்றுல தன்னை தானே பூசித்து காமிச்சாரு பெருமான். அது மட்டுமா அப்படின்னா, காஞ்சிபுரத்துக்கு அம்மையை அனுப்பி சிவபூசை செய்வது எப்படி அப்படின்னு மனிதர்களுக்கு காட்டினாரு. ஏன் அப்படின்னா, நாம ஒரு விஷயத்தை பார்த்து படித்தால் தான் நமக்கு எல்லாத்துக்குமே ஒரு மாக்கப் வேணும், அல்லது ஒரு புரோட்டோடைப் அப்படிங்கிறது வேணும். இல்லைன்னா நம்மளால எதுவுமே செய்ய முடியாது. இதனாலதான் அடியார் நடுவுள் இருக்க வேண்டும் என்று அருளாளர்கள் தானும் கேட்டு நமக்கும் வலியுறுத்தினார்கள். ஏன் அப்படின்னா, நாம எங்க இருக்கிறோமோ அதனுடைய தாக்கத்தினாலேயே நம்மளுடைய அமைப்பும் இருக்கும், நம்மளுடைய மன மாற்றங்களும் அதற்கு உட்பட்டது. ஆக நாம செய்ய வேண்டியது என்னன்னா, அடியார் நடுவுள் இருக்க வேண்டும். ஏன் அப்படின்னா, அப்போதுதான் மனத்தில் கனியாக, மனத்தில் தேனாக, ஒளிர்கின்ற விளக்காக பெருமான் நம்மோடு இருப்பதை நாம் உணர முடியும் அப்படிங்கிறத மிக அழகாக சொல்லி, காட்டும் உபகாரமாகவும் காணும் உபகாரமாகவும் பெருமான் இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு குறிப்பை மிக அழகாக நமக்கு எடுத்து சொல்லும் முதல் பாடல். 2வது பாடல். இடகெடு தென்னை ஆண்டு கொண்டென்னுள் இருட்பிடம் வர எறிந்தெழுந்த சுடர்மணி விளக்கின் உள்ளொளி விளங்கும் தூயனல் சோதியுள் சோதி அடல் விடை பாகா அம்பல கூத்தா ஆயனோடு மாலறியாமை படரொளி பரப்பி பரந்த நின்ற ஆயை தொண்டனின் பணியுமா பணி. திருச்சிற்றம்பலம். முதல்ல இந்த பாடலை நாம ஏற்கனவே பார்த்த மாதிரி ஒரு வாழ்த்து பாடலாதான் அமைச்சு கொடுத்திருக்கிறாரு. ஏன் அப்படின்னா, இந்த முழு பதிகமுமே நமக்கு பெருமானோடைய சிவபரத்துவத்தை நமக்கு மிக அழகாக, அவருடைய சொரூபம், தடத்தம் என்று எதையுமே விட்டு வைக்காம மிக அழகாகவும் சொல்லி, இந்த உயிர்களுக்கு அருள் செய்கின்ற திறத்தினையும் மிக அழகாக எடுத்து சொல்கின்றார்.
முதல்ல ஆரம்பிக்கும் போதே பாருங்க, இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு. இந்த உலகத்துல இருக்கிற நம்ம எல்லாருக்கும் தெரியும், இடர் அப்படின்னு சொன்னாலே பிறவிதான். சைவத்தை பொறுத்த வரைக்கும் மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்த ஒரு குறிப்பு. இடர் அப்படின்னு சொன்னா நமக்கு பிறவி மட்டும்தான். ஏன்னா மத்த எல்லாவித கஷ்டமும் இந்த பிறவினாலதான் வருது. அப்படிப்பட்ட பிறவி ஏன் வருது அப்படின்னு நாம கொஞ்சம் யோசிச்சோம்னா நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச பதில் வினையினால் அப்படிங்கிறது தான். இப்ப அடுத்த கேள்வி வரும், வினை ஏங்க வந்துச்சு அப்படின்னு. வினை ஏன் சேர்க்கிறோம் அப்படின்னா அறியாமை அப்படிங்கிற ஆணவத்தினாலதான் நமக்கு வருது. அப்ப அந்த ஆணவம் என்ற இருள் நம்மை விட்டு போனாதான் நமது இடர் கெடும் இல்லையா? அதை அடுத்த வரியிலேயே வைக்கிறாரு பாருங்க. இடர்கெடுத்து என்னை ஆண்டு கொண்டு என் உள் இருள் பிழம்பு அற. என்னுடைய இருள் பிழம்பு என்று சொல்லப்படுவது ஆணவம். அது அறுவதற்கு எரிந்து எழுந்த சுடர் மணி விளக்கு. இருள் நீங்கணும்னா என்ன பண்ணணும்? வெளிச்சம் வரணும். வெளிச்சம் வர நேரமும் இருள் விலகுகின்ற நேரத்துக்கும் ஏதாவது கணக்கு இருக்கான்னா கிடையாது. ஏன்னா இருள் விலக ஆரம்பிக்குது, வெளிச்சம் வர ஆரம்பிக்கிறதும் ஒரே நேரத்துல நடக்கக்கூடியது. அதனாலதான் பெருமான் எப்படி இருக்கிறாராம்? சோதியாக இருக்கின்றார். எப்படிப்பட்ட சோதி அப்படின்னா விளக்கினுள் ஒளி கொடுத்து கொண்டு சோதிக்கு உள் சோதியாக. இததான் அருக்கனில் சோதி அமைத்தோன் காண்க அப்படிங்கிறத பாக்குறோம் இல்லையா? சிவசூரியன் அப்படிங்கிறது உள்ள, அதாவது சுடருக்கு உள்ளால நின்று அதற்கு ஆற்றல் கொடுப்பதாக. ஏன்னா வெளியில இருக்கிற சோதி அப்படிங்கிறது ஒரு காரிய பொருள். அதற்கு காரணமாக இருக்கக்கூடிய சிவசூரியன். எப்படின்னா நம்ம கண்ணுல ஒளி இருக்கு, ஆனா வெளியில ஒளி இருந்தாதான் நம்ம கண்ணால பார்க்க முடியும் இல்லையா? அதே மாதிரிதான் சோதி இருக்கு, அந்த சோதிக்கு வெளிச்சம் கொடுக்கக்கூடிய சிவசூரியன். சிவசூரியன் வந்தா என்ன நடக்கும்? நம்மளுடைய இருள் என்ற ஆணவம் அழியும். ஆணவம் அழிந்தால் பிறவி என்பது நமக்கு ஏன் நடக்க போகுது? அந்த குறிப்பதான் மிக அழகாக சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, அடல் வீடை பாகா. மேலாப்புல பார்த்தோம்னா இதோடைய பொருள் நல்லா தெரியுது. வலிமை மிகுந்த ஒரு காளையை வாகனமாக உடையவன் அப்படிங்கிறது புரிஞ்சிருச்சு. ஆனா இது இன்னொரு விதத்துல நாம பார்க்கணும். ஏன்னா பிறவி அப்படிங்கிறதே ஒரு கேள்விதான். ஏன் பிறக்கிறோம், எனக்கே இது அப்படின்ற ஒரு கேள்வி வருது இல்லையா? அப்படின்னா அடல் அப்படின்னாக்க வலிமை. இந்த வலிமையான பிறவி அப்படிங்கிற ஒரு கேள்வி இருக்கு இல்லையா? அதுக்கு விடையாக பதிலாக வருவது யார் அப்படின்னா எங்க சிவபெருமான். அந்த ஒரு குறிப்பிலையும் நாம இந்த சொற்றொடரை எடுக்கலாம். அடுத்தது பாருங்க, அம்பல கூத்தா. அம்பலத்தில் கூத்தாடிக்கொண்டு இருப்பவன். அது மட்டுமா அப்படின்னா அயனும் மாலும் அறியாமல் பேரொளியாக நின்றவன். ஏன் அப்படின்னா அண்ணாமலையாராக நிற்கக்கூடிய பெருமான் இல்லையா? அந்த குறிப்பை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார். அண்ணாமலையார் அப்படின்னு சொல்லும் போதே நமக்கு அங்கே நினைவுக்கு வர வேண்டியது சோதி வடிவத்துலதான். பெருமான் ஏன் அப்படி சோதியாக நிற்கின்றார் அப்படின்னா நம்ம கிட்ட இருக்கிற இருள் அகலுவதற்காக. அப்படிப்பட்ட பெருமானை தொண்டனேன் பணியுமா பணியேன். நான் எப்படி பணிய வேண்டும் என்பதை எனக்கு வேறாக இருந்து சொல்லிக் கொடுத்து உடனாக இருந்து புரிய வைத்து ஒன்றாக இருந்து செய்ய வைக்கவும் வேண்டும் அப்படிங்கிற குறிப்பை மிக அழகாக நமக்கு இந்த பாடலை எடுத்து சொல்லுவதை நாம பார்க்க முடிகின்றது. ஆக நாம இந்த முழு பதிகத்தையுமே பார்த்தீங்கன்னா பெருமானை வாழ்த்தும் விதமாகத்தான் அமைத்து கொடுத்திருக்கின்றார். முதல் பாடலும் அப்படிதான், இரண்டாவது பாடலும் அப்படிதான். அவை அடக்கமாகத்தான் இந்த முழு பதிகத்தையுமே நாம பார்க்க இருக்கின்றோம். தற்பரம்பொருளே சசிகண்ட சீகண்ட சாமகண்டாண்டவானா நற்பெரும் பொருளாய் ஊரை கலந்துன்னை என்னுடை நாவினால் நாவில்வான் அற்பன் என்னுள்ளத்து அளவிலா உன்னை தந்த பொன்னம்பல தரசி கற்பமாயுலகாய் அல்லயனாயை தொண்டனின் கருதுமா கருதே. திருச்சிற்றம்பலம். மூன்றாவது பாடல் நமக்கு ஏற்கனவே சொன்ன மாதிரி இது ஒரு வாழ்த்து பாடலாகவும் அமைந்திருக்கு. அதே நேரத்துல அவை அடக்கமாகவும் இந்த பாடலை அமைத்து கொடுத்திருக்கின்றார். ஏன் அப்படின்னா
சிவபெருமானோடைய சிவபரத்துவத்தை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல் தான் இன்றைய பாடல். இதுல பாருங்க, ஆரம்பிக்கும் போதே பெருமான் எப்படிப்பட்டவர் அப்படிங்கிறத நமக்கு சொல்றாரு. தமிழ்ல வந்து கடவுள், இறைவன், இயவுள் என்று 3 சொற்கள் இருக்கு. முக்கியமான வேறுபாடு என்ன அப்படின்னு பார்த்தோம்னா, கடவுள் என்றால் அனைத்தையும் கடந்து நிற்பவன் அப்படின்னு, அதாவது சொரூப இலக்கணம் அப்படின்ற ஒரு குறிப்புல சொல்லுவோம். இறைவன் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அனைத்திலும் கலந்து இருக்கக்கூடிய தடத்த நிலையை சொல்லுவது. 3வது இயவுள். இயவுள் அப்படின்னாக்க அனைத்தையும் இயக்கக்கூடியவன் அப்படிங்கிற பொருள். ஆக ஒன்றாய் உடனாய் வேறாய் இருக்கிறான். அதே நேரத்துல பெருமான் தடத்த நிலையிலும் சுரூப நிலையிலும் நம்மை எப்படியெல்லாம் நமக்கெல்லாம் எப்படி அருள் செய்கின்றார் அப்படிங்கிறதை எடுத்து சொல்லும் ஒரு பாடல் தான் இன்றைய பாடல். இதுல பாருங்க, தற்பரம் பொருளே அப்படின்ற ஒரு குறிப்பு வருது. இந்த தற்பரம் பொருள் அப்படிங்கிறத தத் அப்படின்னு எடுத்துக்கலாம், தன் அப்படின்னு எடுத்துக்கலாம். அப்ப தன் பரம்பொருளே அப்படின்னா நம்மை பொறுத்த வரைக்கும் மிக பெரியவன், அதாவது உயிர்களை விட மேலான ஒரு நிலையில் இருக்கக்கூடியவன் அப்படிங்கிற ஒரு பொருள்ல நாம எடுத்துக்கிறோம். அல்லது தத்துவமசி அப்படின்னு நம்ம கேள்விப்பட்டிருக்கிறோம் இல்லையா, அந்த தத்துவமசி உடைய பொருளாக இருக்கக்கூடியவன், அதுதான் தற்பரம் பொருளே. இதுல பாருங்க, சசிகண்ட, சிகண்ட, சாமகண்டா அப்படின்னு 3 சொற்றொடர்கள் வைக்கிறாரு. என்ன பொருள்னா, சந்திரனை அழகாக தனது திருமுடியில் சூடினவனே அப்படிங்கிற ஒரு பொருளும், அடுத்தது பெருமானுக்கு அவருடைய கண்டம் வந்து நீல நிறமாக இருக்கக்கூடியது. அதாவது அந்த சாமகண்டா அப்படிங்கிறத ஷியாமகண்டா அப்படின்னு எடுத்துக்கிட்டோம்னா, ஷியாம் அப்படின்னாக்க மாலை நேரம், அதாவது கருமை நிறம் அப்படிங்கிறதுனால்தான் கண்ணனுக்கு வந்து ஷியாமளன் அப்படின்ற ஒரு பெயர் இருக்கிறதை பார்க்கிறோம். இதுல ஷியாமகண்டா அப்படின்னு எடுத்தா கரிய நிறம் கொண்ட கண்டத்தை உடையவன் அப்படிங்கிற ஒரு பொருளும், சாமகண்டா அப்படின்னா சாம வேதத்தை இடைவிடாது ஓதிக்கொண்டிருப்பவன், நமக்கு சொல்லிக் கொண்டிருப்பவன் அப்படிங்கிற ஒரு பொருளாகவும் நாம இதை பார்க்க முடிகின்றது. அடுத்தது பாருங்க, அண்டவானம். இந்த உலகத்தை எல்லாத்தையும் அதிட்டித்து நிற்கக்கூடியவர், அதே நேரத்துல அதை கடந்தும் நிற்கக்கூடியவர். அததான் அண்டவானா அப்படின்றத சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, நற்பெரும் பொருளாய் உரை கலந்து உன்னை என்னுடைய நாவினால் நவில்வன். பெருமான நாம எப்படியெல்லாம் துதிக்க வேண்டும் அப்படின்னா, நம்மளுடைய மனம், மொழி, மெய்யினால் வணங்க வேண்டும். இங்க வந்து அந்த மொழி என்பதை மிக அழகாக சொல்கின்றார். பெருமானை எப்படியெல்லாம் போற்றி துதிக்க வேண்டும் அப்படின்னு ஒரு உயிர் நினைக்குதோ, அந்த மாதிரி அந்த நாக்கை பழக்கப்படுத்தி பெருமானை பத்தி போற்றி துதிக்க வேண்டும் அப்படிங்கிறத சொல்லிட்டு, பொன்னம்பலத்து அரசே, பொன்னால் வேய்ந்த அம்பலத்தில் ஆடிக்கொண்டு அரசாட்சி செய்து கொண்டிருக்கக்கூடியவர் அப்படின்னு சொல்லிட்டு, கற்பமாய், அதாவது ஊழிக்காலமாய், உலகாய், ஊழிக்காலம் முடிந்ததும் அனைத்தும் தொடங்குகின்ற ஒரு இடமாக, அல்லையானாயை, இந்த எந்த ஒரு வரைமுறைக்கும் அடங்காதவனாக. இதுல பாருங்க, கற்பமாய், உலகாய், அல்லையானாயை. அந்த அல்லையானாயை என்பதுதான் கடவுளாக இருக்கக்கூடியவன். உலகம் அப்படிங்கிறது தான் இறைவனாக இருக்கக்கூடியவன். கற்பமாய் அப்படிங்கிறது தான் அனைத்தையும் இயக்கி கொண்டு இருப்பவன். ஏன்னா ஊழிக்காலத்தை இயக்கி கொண்டிருப்பவனும் அவன்தான் என்பதாக சொல்லி, தொண்டனேன் கருதுமா கருதே, நான் எப்படி உன்னை தியானிப்பது என்று எனக்கு சொல்லிக் கொடுத்து, அதே நேரத்துல என்னோடு இருந்து தியானம் கைகூடவும் அருள் செய்ய வேண்டும் அப்படின்ற ஒரு மிக அழகான சொல்லாக இந்த பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருப்பதை பார்க்க முடிகின்றது. திருச்சிற்றம்பலம். பெருமையில் சிறுமை பெண்ணோடு ஆணாயன் பிறப்பறுத்த பேரோழியே, கருமையின் வெளியே கயற்கண்ணாளி மாவான் மகளுமை அவள் களை கண்ணே, அருமையின் மறை நான் கோலமிட்டற்றும் அப்பனே அம்பலத்தமுதே, ஒருமையில் பல புக்கு உருகி நின்றாயை தொண்டனின் உரை குமாரூரையே. திருச்சிற்றம்பலம். 4வது பாடல் பெருமானோடைய
சர்வ வியாபகத்துவத்தை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடல். இத நாம எப்படி பார்க்கணும் அப்படின்னா, யாராவது ஒருத்தர் நம்ம கிட்ட ஏன்பா நீங்க சிவனடியாரா இருக்கிறீங்களே, சிவனை இவ்வளவு தூரம் புகழ்ந்து புகழ்ந்து பாடுறீங்களே, அவர் எப்படிதான் இருப்பாரு கொஞ்சம் சொல்லுங்க பார்க்கலாம் அப்படின்னு சொன்னாங்கன்னு வைங்க, கேட்டாங்கன்னு வைங்க. ஒண்ணும் இல்லைங்க, இந்த பாடலை மட்டும் சொல்லிட்டு இத புரிஞ்சுக்கோங்க, இதுதான் எங்க சிவபெருமான் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா தலையை பிச்சுட்டு ஓடிடுவாங்க. ஏன் அப்படின்னா, பெருமான் முழுவதுமாகவே முரண்பட்டு இருக்கின்றார் அப்படிங்கிற ஒரு மிக அழகான குறிப்பு. பெருமான் எப்படிப்பட்டவரா இருக்கிறாருப்பா? ரொம்ப பெருமையானவர். ஆனா அதே நேரத்துல சிறுமைன்னு சொன்னா அதுக்கும் எங்க சிவபெருமான் தான். பெருமைன்னு எதை சொன்னாலும் எங்க சிவபெருமான், சிறுமைன்னு நீங்க எதை சொன்னாலும் எங்க பெருமான் தான். ஆனா பெண்ணா? ஆண்னு சொன்னாலும் எங்க பெருமான் தான், பெண்ணுன்னு சொன்னாலும் எங்க பெருமான் தான், ஆண் பெண்ணாகவும் இருப்பவன் எங்கள் பெருமான் தான் அப்படின்னு சொல்லி மிக அழகாக யோசிச்சு பாருங்க. பெருமான் அர்த்தநாரீஸ்வர வடிவத்தில் இருப்பதை மிக அழகாக எடுத்து சொல்லுகின்றார் இந்த முதல் வரியிலே. அடுத்தது, இப்படிப்பட்ட பெருமான் அம்மையோடு ஏன் இருக்கின்றார் தெரியுமா? என்னுடைய பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த குழப்பமான ஒரு சூழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, சுழல்ல மாட்டிக்கிட்டு இருக்கிறோம் இல்லையா, எங்களை வெளியில கொண்டு வருவதற்காக சிவசக்தியாக நிற்கின்றார் எங்கள் பெருமான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, அதே நேரம் உங்க பெருமானுக்கு என்னப்பா நிறம் அப்படின்னு யாராவது கேட்டா, கருப்புன்னு சொன்னாலும் எங்க பெருமான் தான், சிகப்புன்னு சொன்னாலும் எங்க பெருமான் தான். வெள்ளையா இருப்பாரு, அதே நேரம் கருப்பாவும் இருப்பாருப்பா எங்க பெருமான் அப்படிங்கிறத சொல்லிட்டு, கருமையின் வெளியே. அதே மாதிரி எங்க பெருமான் அம்மை விரும்பி ஆடும் இடமாக இருக்கக்கூடியவர். அதுதான் பாருங்க, எங்க பெருமான் இமயமலை என்று சொல்லப்படுகின்ற அரசனுடைய மகளை மணம் முடித்தவர் அப்படிங்கிற குறிப்பையும் சொல்லிட்டு, 4 வேதங்களும் அதுவும் அருமைப்பாடு மிகுந்த வேதங்கள் பெருமானை போற்றி துதித்து அரற்றி கொண்டு இருக்கின்றது அப்படிங்கிறத சொல்லிட்டு, அப்பனே அம்பலத்து அமுதே, அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கக்கூடிய அமுதன். ஏன் அமுதன் அப்படின்னா, நம்ம பிறப்ப அறுக்கக்கூடியது அமுதம் தானே. அப்போ பிறப்பு இறப்பு அப்படிங்கிற இந்த சுழல்ல நம்ம அறுக்கக்கூடிய அமுதனாக நின்று ஆடிக்கொண்டிருக்கின்றான். அவன்தான் ஒருவனாக இருக்கக்கூடியவன், ஆனா பலவாகவும் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமானை நான் எப்படி புகழ்ந்து சொல்ல முடியும் என்பதை, பெருமானே நீயே எனக்கு சொல்லிக் கொடு அப்படிங்கிற மாதிரி மிக அழகாக இந்த பாடலை நமக்கு அமைத்து கொடுத்திருக்கின்றார். முழுவதுமாக முரண்பட்டதாக இருந்தாலும் பெருமானின் சர்வ வியாபகத்துவத்தை மிக அழகாக எடுத்துச் சொல்லும் ஒரு பாடல். 5வது பாடல், திருச்சிற்றம்பலம். கோலமி மேலை வானவர் கோவே குணம் புரியிறந்ததோர் குணமே, காலமே கங்கை நாயக எங்கள் காலகலா கமனாசா, ஆலமே அமுதுண்டு அம்பலம் செம்பொன் கோயில் கொண்டாட வல்லானே, ஞாலமே தமிழ் நற்றவத்தாயை தொண்டனின் அணுகுமனணுகே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு 5வது பாடல் மிக அழகான மீண்டும் ஒரு அற்புதமான பாடல்னு தான் சொல்லணும். ஏன்னா இந்த முழு பதிகமுமே நம்ம சொன்ன மாதிரி பெருமானுடைய சர்வ வியாபகத்துவத்தை மிக அழகாக எடுத்து சொல்லும் ஒரு பதிகம் தானே. அதனால இந்த பாடலும் அதே மாதிரி தான் இருக்கு. சரி, இதுக்கு முன்னாடி சொன்ன பாடல்ல பெருமான் ஆணாகவும் பெண்ணாகவும் கருப்பாகவும் சிகப்பாகவும் அதே நேரத்துல எல்லாமாகவும் ஒருவனாகவும் எப்படி இல்லாமோ இருக்கிறாருன்னு சொல்லிட்டீங்க. பெருமை சிறுமை இப்படி எல்லாம் சொன்னீங்க. எனக்கு எப்படிங்க புரியும் அப்படின்னு ஒரு உயிர் கேட்டுச்சுன்னா, அந்த உயிருக்கான பதில் தான் இந்த 5வது பாடல். இதுல பாருங்க, கோலமே என்றே ஆரம்பிக்கின்றார். என்ன பொருள்னா, நீ எந்த வடிவத்துல பெருமான நினைக்கிறியோ அந்த வடிவத்துல உனக்கு பெருமான் வருவார் அப்படிங்கிறத நமக்கு ஆற்றுப்படுத்துகின்றார் ஆசிரியர். என்ன பொருள்? நமக்கு சிலருக்கு இந்த மாதிரி தான் வேணும், எனக்கு கடவுள் இப்படித்தான் வேணும் அப்படின்னு நாம நினைக்கிறோம். சிலர் மான் மழுவோட வேணும்னு நினைப்போம். சிலர் நடராஜராக வரணும் அப்படின்னு நினைப்போம். சிலர் ஒவ்வொரு குறிப்பா நம்ம பார்ப்போம் இல்லையா, அப்படி எப்படியெல்லாம் விருப்பப்படுகின்றோமோ அந்த வடிவம் தாங்கி பெருமான் வருகின்றார். ஏன் நம்ம யோசிச்சு பாருங்க, 63 நாயன்மார்களுக்கும்
அவரவர்கள் விருப்பப்பட்ட வடிவில தானே பெருமான் வந்தாரு. ஒருத்தருக்கு வந்த வடிவம் இன்னொருத்தருக்கு பெருமான் எடுக்கல இல்லையா? அதே மாதிரி நமக்கு எப்படி, நமக்கு யார் குருநாதர் என்பதை நீங்க பாருங்க. குருநாதரை குருநாதரா பார்க்க கூடாது, சிவமாக பார்க்க வேண்டும். ஏன் அப்படின்னா சிவம் தான் நமக்கு தீக்கை கொடுப்பதற்காக வருகின்றார். அப்ப நமக்கு என்ன கோலம் கொண்டிருக்கின்றார் அப்படின்னா, இப்ப அடியனுக்கு ஒளியரசையாவாக கோலம் கொண்டிருக்கின்றார். உங்களுக்கு எப்படி கோலம் கொண்டிருக்கின்றார் அப்படிங்கிறத நாம தான் இதுல பார்க்கணும். அடுத்தது, மேலை வானவர் கோவே அப்படிங்கிற ஒரு குறிப்பு சொல்றாரு. வானவர்களுக்கெல்லாம் தலைவனாக, அரசனாக இருக்கக்கூடியவன். அதே நேரத்துல குணம், குறி அப்படின்னு எதுவுமே இல்லாதவன். இவன் இந்த குணத்தை கொண்டவனா, இந்த குறியை கொண்டவனா அப்படின்னு ஏதாவது சொல்ல முடியும்னா, இது எல்லாம் கலந்து நிற்கக்கூடியவர். கலந்து நிற்கிறதுனாலதான் அவரால பலவேறு திருமேனிகள் எடுக்க முடிகின்றது. யோசிச்சு பாருங்க, பெருமான் எடுப்பதற்கு பெயர் திருமேனி, கருமேனி கிடையாது. கருவில் உருவாகும் மேனி அப்படிங்கிறதுனாலதான் நமக்கெல்லாம் கருமேனி, பெருமானுக்கு திருமேனி. எந்த உயிரை ஆட்கொள்வதற்கு எப்படி வர வேண்டும் என்பது பெருமானுக்கு தெரியும். அந்த திருவடிவத்தை எடுத்து வருகின்றார் பெருமான் அப்படின்னு சொல்லிட்டு, கால தத்துவத்தை தன் கட்டுப்பாட்டில் வைத்துக் கொண்டிருப்பவர். அது மட்டும் இல்ல, அவர் கங்கைக்கு நாயகனாக. ஏன் அப்படின்னா கங்கையை அடக்கினதுனால கங்கைக்கு நாயகன் தானே அப்படின்னு சொல்லிட்டு, எங்கள் காலகாலா காமநாசா, காலன் என்பது எங்க கிட்ட வராம இருப்பதற்கு, காலன் அப்படின்னா இறப்பு அப்படிங்கிற ஒரு பொருள்னாலும், காலன் வந்தா நமக்கு மறுபிறப்பு இருக்கு அப்படிங்கிறதுனாலதான் நமக்கு காலன் வர. ஏன்னா பிறந்தா கண்டிப்பாக இறப்பு அப்படிங்கிறது ஒண்ணு இருக்கத்தான் செய்யுது, அதை மாற்ற முடியாது. கண்டிப்பாக ஒரு நாள் இறந்துதான் போவோம். ஆனா இறந்தா மீண்டும் பிறக்காமல் இருக்கணும் அப்படின்னா காலன் வரக்கூடாது, யமன் வரக்கூடாது. ஆனா அடியார்களை பெருமான் எப்படி ஆட்கொள்கின்றார் அப்படின்னு பாத்தீங்கன்னா, பூதகணங்களை அனுப்பி நம்மை கொள்வதாக நாம் நம்புவதனால நமக்கு அடுத்த பிறவி என்பது கிடையாது. அதனால காலன் வேண்டாம், காமனும் வேண்டாம். ஏன்னா அதிகமாக எந்த ஒரு விஷயத்துல ஆசை வச்சாலும் அது நமக்கு மீண்டும் வினையை கொடுத்து மீண்டும் பிறவி என்ற இந்த சுழியில் தள்ளும். அப்படிங்கிறதுனால காலனும் வேண்டாம், காமனும் வேண்டாம் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, அடுத்தது பாருங்க, ஆலமே அமுதுண்டவன். பெருமான் அமுதமாக எதை சாப்பிட்டாரு? அமுதம்னா உணவு என்ற ஒரு பொருளும் இருக்கு. உணவாக பெருமான் எதை சாப்பிட்டாரு அப்படின்னா விஷத்தை சாப்பிட்டாருப்பா. ஆலத்தை பெருமான் உண்கின்றார் உணவாக அப்படின்னு சொல்லிட்டு, அப்படிப்பட்டவன் ஆடிக்கொண்டிருக்கும் இடம் அம்பலம். இந்த அம்பலத்தில் கோயில் கொண்டு இருக்கக்கூடியவன். கோயில் அப்படின்னா வேந்தன் இருக்கக்கூடிய இல்லம் என்பது பொருள். பெருமான் தான் இந்த உலகத்திற்கே வேந்தன். அப்போ வேந்தன் இருக்கக்கூடிய இல்லம் எது? தில்லை சிற்றம்பலம் அப்படின்னு சொல்லிட்டு, ஞாலமே, அதாவது இந்த உலகமாகவும் உலகத்தில் உள்ள பொருள்களாகவும் இருக்கக்கூடியவன். தமியேன் நல் தவத்தாயே, என்னுடைய நல்ல தவத்தினால இன்னைக்கு உன் பேரை சொல்ற ஒரு புண்ணியம் எனக்கு கொடுத்திருக்கிற சாமி அப்படின்னு பெருமானுடைய திருவடியை பற்றி நணுகே அப்படின்னு ஒரு குறிப்பை சொல்ற. நணுகுதல்னா சார்தல் அப்படின்னு ஒரு பொருள். பெருமான நாம எப்போ சார முடியும் அப்படின்னா, நமக்கு நல்வினை பயன் இருந்தால் மட்டுமே தான். இல்லைன்னா சாமியும் இல்ல, பூதமும் இல்ல அப்படின்னு ஒரு காலத்துல சொல்லிக்கிட்டு இருந்தவங்கதான் இன்னைக்கு பெருமானை நம்பி பெருமானே அனைத்தும் அப்படின்னு நாம இருக்கிறோம். அப்படின்னா அது பெருமான் நம்மை ஆட்கொண்டு, இது நாம செய்த நல்வினை தீவினைன்னு சொல்றதை விட பெருமான் நம்ம மேல கொண்ட கருணை அப்படின்னு சொன்னா அது மிகையாகாது. பெருமான் நம்ம மேல கொண்ட கருணையினால நாம அவரை சார்ந்து இருக்கும்படி செய்திருக்கின்றார் அப்படிங்கிறதுதான் இந்த 5வது பாடலோடைய மிக அழகான சுருக்கமான கருத்தாக அமைகின்றது. 6வது பாடல், திருச்சிற்றம்பலம். நீரணி பவள குன்றமே நின்ற நெற்றி கண்ணுடையதோ நேருப்பே, வீரணி புவன போகமியோக வெள்ளமே மேருவில் வீரா, ஆரணி சடயம் அற்புத கூத்தா அம்பொன் செய்யம்பல தரசே, ஏரணி கொடியம் ஈசனி உன்னை தொண்டனின் இசையுமரீசையே. திருச்சிற்றம்பலம். 6வது பாடலும் பெருமானோடைய சர்வ வியாபகத்துவத்தையும் மிக அழகாக நமக்கு சொல்லி அருள் செய்கின்ற ஒரு பாடல் தான். இதுல பாருங்க, பெருமான் எப்படி இருக்கிறாராம்,
திருநீறு அணிந்த பவள குன்றம் போல இருக்கிறாராம். ஏன்னா அவருடைய நிறம் பவள நிறம் என்பது நமக்கு அப்பர் பெருமான் அடிக்கடி சொல்ற ஒரு குறிப்பா பாக்குறோம் இல்லையா. செம்மேனி அம்மான் அப்படிங்கிறது நம்ம எல்லாருக்கும் தெரிஞ்ச ஒரு சொற்றொடர் தான். அப்படிப்பட்ட செம்மேனி எப்படி இருக்கான், பவளத்தினால ஒரு குன்று செய்தா எப்படி இருக்குமோ அப்படி இருக்கான். ஆனா அதுல அழகான திருநீரு பூசி இருக்கான். இன்னைக்கு எத்தனை பேர் திருநீரு பூசுவதற்கு நாம வெட்கப்படுறோம் அப்படின்னு நம்ம கொஞ்சம் யோசிச்சு பார்த்தா இது நம்மளுடைய வினைன்னு தான் நம்ம சொல்லணும், வேற எதுவுமே இல்லை. ஏன்னா திருநீரு என்பது மிகவும் முக்கியத்துவம் வாய்ந்தது. நாம அதை சிவச்சின்னங்கள்ன்ற ஒரு தலைப்புல அப்புறமா பார்க்கறதுக்கு இருக்கிறோம். இத பாத்தீங்கன்னா இந்த திருநீரு என்றது நம்மளுடைய வினையை அறுக்கக்கூடிய ஒரு விஷயம். அது மட்டும் இல்ல, பெருமான் நெற்றிக்கண் உடையவர், நெற்றிக்கண் உடைய நெருப்பாகவும் இருக்கின்றார். ஏன் அப்படின்னா பவள குன்றம் அப்படின்னு சொல்லியாச்சு. அந்த நிறத்தில் இருக்கக்கூடியது நெருப்பு, அண்ணாமலையாராக இருக்கக்கூடியவர் இல்லையா. அந்த ஒரு குறிப்பையும் சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, வேரணி புவன போகமே. அதாவது தனு கரண புவன போகம் அப்படின்னு சொல்றதுல அனைத்துமாக இருக்கக்கூடியவர். ஏன்னா வேரணி அப்படிங்கிறது தனு கரணம் அப்படின்னு எடுத்துக்கிட்டு புவன போகமாக இருக்கின்றார் நம் சிவபெருமான். தனு கரண புவன போகம் அப்படிங்கிறது தான் இந்த உடல் சார்ந்த விஷயங்கள், இதற்கு கொடுக்கக்கூடிய இன்பம், உலகம் எல்லாமே நமக்கு இந்த தனுக்கரண புவன போகத்துல அடங்கிடும். ஏன் அப்படின்னா நம்ம வினையை அழிப்பதற்காக பெருமான் இதை நமக்கு கொடுத்து அருள் செய்கின்றார். அதே நேரம் இதையெல்லாம் அனுபவித்து ஒரு உயிர் போதுண்டாப்பா சாமி அப்படின்னு நம்ம நினைக்கிறோம் இல்லையா, அந்த நேரத்துல யோக வெள்ளமாகவும் நம் பெருமான் வருகின்றார். ஏன் அப்படின்னா யோகம் என்பதுதான் நம்ம பெருமான் கிட்ட அழைத்து செல்லக்கூடிய ஒரு விஷயம். ஆனா போகத்துல நாம இருந்து அதை விட்டு வெளியில் வந்தால்தான் யோக நெறியில் நாம் நிற்க முடியும் அப்படிங்கிறத அந்த மனம் சலனப்படாமல் இருக்கும். அப்படிங்கிறதுனாலதான் புவன போகமாக இருந்து விட்டு அதற்கு பிறகு யோக வெள்ளமாகவும் பெருமான் வருவதை இங்க குறிப்பிட்டு, அதே நேரம் யோகத்தில் நாம் நிற்கும் போது நமக்கு தேவையானது என்னது அப்படின்னா நம்மளுடைய ஆணவம் கண்மம் மாயை என்ற 3 கோட்டைகளை பெருமான் எரிக்க வேண்டும். அதுதான் மேருவின் வீரா என்று சொல்கின்றார். மேருவை வில்லாக வளைத்து முப்புறங்களை பொடி செய்த எங்கள் வீரன் அப்படின்னு சொல்லி குறிப்பிட்டுட்டு அடுத்தது பாருங்க, பெருமான் தலையில் கங்கையை சூடி உள்ள அற்புத கூத்தன். அவர் யார் அப்படின்னா பொன்னம்பலம் என்று சொல்லப்படுகின்ற சிற்றம்பலத்தில் நின்று ஆடிக்கொண்டிருக்கின்ற அரசர். எப்படிப்பட்டவர் அப்படின்னா கொடியை வைத்து, விடை என்ற கொடியை வைத்துக் கொண்டு ஆடிக்கொண்டிருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமானிடம் நான் கூடுதல் என்னாலோ அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு, நான் கூடுவதற்கும் பெருமானின் கருணை வேண்டும் அப்படிங்கிற ஒரு குறிப்பாக மிக அழகாக இந்த பாடலை நமக்கு அருள் செய்திருப்பதை பார்க்கின்றோம். ஆக பெருமான் எப்படியெல்லாம் இருக்கின்றார் அப்படின்னா இந்த உலகமாக, உடலாக, உலக நுகர் பொருள்களாக, கரணமாக இருந்து நாம் இந்த பிறவி என்ற சுழலில் இருந்து மீட்டு நம்மை வெளியில் கொண்டு வருவதற்காக அனைத்து வேலைகளையும் பெருமான் செய்து கொண்டிருக்கின்றார் அப்படின்ற மிக கருணை, பெருமானுடைய கருணையை நமக்கு எடுத்து சொல்லும் அற்புதமான ஒரு பாடலாக இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார். 7வது பாடல். தன தன்னல் தோழா சங்கர சோல பாணியே தானுவே சிவனே கனகனல் தூணே கற்பக கொழுந்தே கண்கள் 3 கரும்பே அனகனே குமர விநாயக சனக அம்பல தமர சேகரனே நுனகழல் இளையன் நெஞ்சினுளினிதா தொண்டனே நுகருமானுகரே. திருச்சிற்றம்பலம். மீண்டும் ஒரு அற்புதமான பாடல். ஏன்னா இந்த பதிகம் முழுவதுமே நாம சொன்ன மாதிரி அவையடக்க பதிகமாக, அதே நேரத்துல பெருமானோடைய சிறப்புகளை சொல்லி ஒரு வாழ்த்து பாடலாகவே இதை அமைத்து கொடுத்திருக்கின்றார் அப்படின்னு சொன்னா மிகையாகாது. இதை ஆரம்பிக்கும் போதே பாருங்க, பெருமான் யாருக்கு தோழராக இருக்கிறாரு தெரியுமா, அல்லது தன்னை யாருக்கு தோழமையாக கொடுத்தார் என்று தெரியுமா அப்படின்னா நம்ம எல்லாருக்கும் உடனேயே ஞாபகத்துக்கு வருவது நம்பி ஆரூரர். நம்பி ஆரூரர் ஒரு தோழர் அப்படின்னாலும் தனதன் என்று சொல்லப்படுகின்ற குபேரன் இன்னொரு தோழராக இருக்கின்றாராம். இதுக்கு நாம 4 நான்மணி மாலையில பார்த்தோம்னா கற்பனை களஞ்சியம் சிவபிரகாசர் சொல்லியிருப்பாரு, ஒவ்வொரு மனிதனுக்கும் உலகத்துல 2 தோழர்கள் இருக்கணும். ஒருத்தர் செல்வந்தரா இருக்கணும், இன்னொருத்தர் அறிவில் சிறந்தவராக இருக்கணும்.
அறிவில் சிறந்தவராக தேர்ந்தெடுக்கப்பட்டவர் தான். பெருமான் தனக்கு 2 தோழர் வேணும்னு நினைச்சாரு இல்லையா? அதுல பணக்காரனா ஒருத்தர் வேணும் அப்படிங்கிறதுனால குபேரனையும், அதே நேரத்துல அறிவில் சிறந்தவராக வேணும்ன்றதுனால நம்பி ஆரூரரையும் தோழமை கொண்டாரோ அப்படின்னு ஒரு நயமாக பாடும் ஒரு பாடலையும் நாம இந்த இடத்துல நினைவில் கொள்ள வேண்டும். தனதன் நல் தோழா, குபேரனுக்கு தன்னை தோழமை கொடுத்தவர் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, சங்கரா என்ற ஒரு சொல் வைக்கிறாரு. அதாவது தமிழ்ல இதோடைய பெயர் தருகரன் அப்படிங்கிறது தான் பொருள். என்னன்னா, பெருமான் என்ன கேட்டாலும் கொடுக்கக்கூடியவர், அதுவும் இன்பங்களே கொடுத்து கொண்டு இருக்கக்கூடியவர். அதுதான் தருகரன் அப்படிங்கிற ஒரு குறிப்பு. யோசிச்சு பாருங்க, சங்கரன் அப்படிங்கிற பெயரை விட தருகரன் அப்படிங்கிறது எவ்வளவு அழகா இருக்கு இல்லையா? எதை கேட்டாலும் முக்கியமா இன்பங்களை கொடுத்து கொண்டே இருக்கக்கூடியவன் தான் இந்த தருகரன் என்று சொல்லப்படுபவன். அடுத்தது பாருங்க, சூலபாணி. சூலத்தை கையில், பாணி என்றால் கை, பாணியில் ஏந்தி கொண்டு இருப்பவன். தானுவே அப்படின்னா நிலையானவனே என்று பொருள். அதனால்தான் தானுமாலயன் என்ற ஒரு ஆலயம் இருப்பதையும் நாம நினைவில் கொள்ள வேண்டும். சிவனே, இது நமக்கு தெரியும், பெருமானுடைய திருப்பெயர். கனக நல் தூணே, அதாவது பொன்னாலான, பொன் எவ்வளவு பலம் வாய்ந்ததாக இருக்கும் இல்லையா? பொன் போல ஒரு பொன்னாலான தூண் போன்றவனே அப்படின்னு சொல்லிட்டு கற்பக கொழுந்தே என்ற ஒரு குறிப்பை வைக்கிறாரு. கேட்டதையெல்லாம் கொடுக்கக்கூடிய கற்பக மரம், கற்பக விருட்சம் அப்படிங்கிறது தான் இங்க உள்ள பொருள். அடுத்தது, கண்கள் 3 உடையதோர் கரும்பே. கரும்புக்கு கண்கள் இருக்குங்கிறது நமக்கு தெரியும். ஆனா இதுல பாருங்க, இந்த கரும்புக்கு 3 கண் இருக்குப்பா அப்படின்னு சொல்வார். ஏன்னா முக்கியமா நம்ம பொங்கல் நேரத்துல கரும்பு வெட்டும் போது கண் பார்த்து பார்த்து வெட்டு அப்படின்னு சொல்லுவாங்க. இத பாத்தீங்கன்னா அது அப்படியே இங்க வைக்கிறாரு பாருங்க, கண்கள் 3 இருக்கான் இந்த கரும்புக்கு அப்படின்னு ஒரு நயத்தை சொல்லி, அனகனே, அதாவது பாவம் என்பதே இல்லாதவன், ஆணவம் கன்மம் மாயை இந்த 3மே எதுவுமே அணுக முடியாமல் இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு குமர விநாயக சனகா, அதாவது குமரனுக்கும் விநாயகனுக்கும் தந்தையாக இருக்கக்கூடியவர் யார் அப்படின்னா அம்பலத்து அமரசேகரனே. அம்பலத்தில் ஆடிக்கொண்டு இருக்கக்கூடிய, இன்பம் தரக்கூடிய எங்கள் தலைவனே அப்படின்னு சொல்லிட்டு தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன், அதாவது அம்பலத்து அமரர் சேகரனே, மன்னிக்கணும், அதாவது தேவர்களுக்கு தலைவனாக இருக்கக்கூடியவன் அப்படின்னு சொல்லிட்டு நுணகழல் இணை என் நெஞ்சினுள் இனிதா. 2 திருவடிகளும் என் நெஞ்சில், அதாவது என்னுடைய நினைவில் மாறாமல் வைக்க வேண்டும் பெருமானே என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பம் வைக்கிறார். ஏன் அப்படின்னா, பெருமானுடைய தூக்கிய திருவடி அருள் கொடுக்கக்கூடியது. அப்ப அருள் நமக்கு கிடைக்கணும்னா என்ன பண்ணணும்? இந்த ஆணவம் என்பது நம்மை விட்டு சற்று விலக வேண்டும். அதற்குத்தான் ஊன்றிய திருவடி. யோசிச்சு பாருங்க, ஊன்றிய திருவடி என்ன செய்யுது? முயலகன் என்று சொல்லப்படுகின்ற அந்த ஆணவ மலத்தை மிதித்து கொண்டிருக்கின்றது. அதை அமுக்க அமுக்க தூக்கிய திருவடி நமக்கு அருள் கொடுக்கின்றது. அதனாலதான் இந்த 2 திருவடிகளும் என் நெஞ்சில் இருக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிகளுக்கு விண்ணப்பமாக வைத்து, இதை செய்தால்தான் பெருமானே நான் உன்னை அனுபவிக்க முடியும், நுகர முடியும், உன்னில் நான் கலந்து இருக்க முடியும் அப்படிங்கிற ஒரு குறிப்பை சொல்லி, நான் உன்னை நுகருவதற்கும் நீ எனக்கு அருள் செய்ய வேண்டும் என்பதாக இந்த அழகிய பாடலை சொல்லி நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் நம்ம ஆசிரியர். 8வது பாடல். திருச்சிற்றம்பலம். தீரம்பிய பிறவி சில தெய்வ நேரிக்கே திகைக்கின்றேன் தனை திகையாமே. நீரம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே. ஆரம்பல திறங்கண்டு அருந்தவர் கரசாய் ஆலின் கீழ் இருந்த அம்பலவா. பூரஞ்சமண் புத்தர் பொய்கள் கண்டாயை தொண்டனின் புணருமா புணரே. திருச்சிற்றம்பலம். இன்றைக்கு உள்ள பாடல் நம்ம எல்லாரோடைய விண்ணப்பமாகவும் இருக்க வேண்டிய ஒரு பாடல். ஏன் அப்படின்னா, இன்றைய காலகட்டத்துல
எந்த மருந்தை சாப்பிட்டா எந்த பித்தம் தெளியும் அப்படின்னு சொல்லி தெரியாம இங்கேயும் அங்கேயுமா அலக்கழிச்சிட்டு இருக்கிறோம். ஒண்ணு ஞாபகம் வச்சுக்கணும், ஒரு இடத்துக்கு நாம பயணப்படுறதா இருந்தா ஒரே வாகனத்துல தான் நாம பயணப்பட வேண்டும். 2, 3 வாகனத்துல ஒரே நேரத்துல பயணப்படணும்னு நினைச்சா முடியவே முடியாது. போக வேண்டிய இடத்துக்கும் போக முடியாது. ஆக எப்படின்னா மாட்டு வண்டி 2 மாடு பூட்டினாலும் அந்த ஒரு வண்டியில தான் நாம போக முடியும். 2 மாட்டு வண்டியில ஒரே நேரத்துல போக முடியுமான்னா போக முடியாது. போகவும் முடியாது. தப்பான ஒரு இடத்துக்கும் போயிடுவோம். அதுதான் இன்றைக்கு நமக்குள்ளால நடந்துட்டு இருக்கிற ஒரு பிரச்சனை. இந்த சாமி காப்பாத்துமா, அந்த சாமி காப்பாத்துமான்னு சொல்லிட்டு ஒவ்வொரு இடத்துலயா போய் நாம விழுந்துட்டு இருக்கிறோம் இல்லையா? அப்படிப்பட்ட நம்மளுடைய மனக்குழப்பத்திற்கான ஒரு மருந்தாக அமைகின்றது தான் இன்றைய 8வது பாடல். இதுல பாருங்க, திரம்பிய பிறவி சில தெய்வ நெறிக்கே திகைக்கின்றேன் திகையாமே. இந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படின்னு நாம சொல்றோம் இல்லையா? அந்த சிறு தெய்வ வழிபாடு அப்படிங்கிறதுல நாம, அதாவது குலதெய்வமும் ஒண்ணு இருக்கு, சிறு தெய்வம்னு ஒண்ணு இருக்கு. அதோடைய வேறுபாடுகள்ல நம்ம வேற பதிவுகள்ல பார்த்திருக்கிறோம். சிறு தெய்வ வழிபாடு, குலதெய்வ வழிபாடு இப்படி நாம இருந்துட்டோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆகும்? அடுத்த நிலைப்பாட்டுக்கு நம்மளால வர முடியாது. அப்ப பெருமானோடைய வழிபாட்டுல நாம நிக்கணும். அப்ப நம்மளை இவ்வளவு நாள் கூட்டிட்டு வந்த சிறு தெய்வத்தை நாம விட்டுடலாமா அப்படின்னா விடவும் முடியாது. ஏன்னா அது ஏறி வந்த ஏணியை எட்டி உதைக்க கூடாது. அப்ப என்ன பண்ணணும்? நாம சிவபெருமான் கிட்ட போய் சிறு தெய்வத்திற்கோ அல்லது குல தெய்வத்திற்கோ ஒரு நல் வழியை காட்ட வேண்டும் என்று நாம் விண்ணப்பம் வைக்க வேண்டும். நம்மளால செய்ய முடிஞ்சது அதுதான். சாமி, அவர்களுக்கும் நல்ல ஒரு வழியை காட்டு அப்படின்னு சொல்லி பெருமானுடைய திருவடிகளுக்கு நாம ஒரு விண்ணப்பமா வைக்கணும். இது கண்டிப்பா சிறுதெய்வ வழிபாட்டுல இருந்து சிவ வழிபாட்டுக்கு வந்தவர்கள் செய்ய வேண்டிய ஒரு வேலை. குலதெய்வ வழிபாட்டுல இருந்து சிவ வழிபாட்டுக்கு வந்தவர்கள் கண்டிப்பாக செய்ய வேண்டிய ஒன்று. ஏன்னா நன்றி மறப்பது நன்றன்று. ஆக நாம அதிலேயே நிக்காம அடுத்த நிலைக்கு வரணும். அதே நேரத்துல நாம திருப்பியும் மீண்டும் அந்த சிறுதெய்வ வழிபாட்டுக்கு சென்று விடாமல் நம்மை காத்து அருள் செய்ய வேண்டியது சிவபெருமான் என்ற ஒரு எண்ணமும் நமக்கு இருக்க வேண்டும். அதே மாதிரி பாருங்க, நிறம் பொன்னும் மின்னும் நிறைந்த சேவடி கீழ் நிகழ்வித்த நிகரிலா மணியே. அதாவது பெருமானோடைய திருவடி நமக்கு எப்போதுமே நம் மனத்தில் இருக்கு. ஏன்னா அந்த திருவடிகள் தான் நமக்கு தெரியும். தூக்கிய திருவடியும் ஊன்றிய திருவடியும் தான் நம்ம அடுத்த நிலைப்பாட்டுக்கு எடுத்து செல்லக்கூடியது. அப்ப அப்படிப்பட்ட திருவடிகள் நமக்கு என்றுமே நல்ல ஒரு நல்கதியை கொடுக்க வேண்டும். நிகரிலா பொன்னும் மின்னும் நிறைந்த, அது அவ்வளவு வெளிச்சமாக இருக்கின்றது. பொன்னால முழுவதுமே, திருவடிகள் முழுவதுமே மின்னிக்கொண்டு இருக்கின்றது. ஏன் அப்படின்னா சுத்தமானவன் அல்லவா நம்ம பெருமான். அந்த ஒரு குறிப்பை சொல்லிட்டு அடுத்தது பாருங்க, அறம்பல திறம் கண்டு அருந்தவர்க்கு அரசாய் ஆலின் கீழ் இருந்த அம்பலவா. தென்முக பரமனாக தட்சிணாமூர்த்தி என்று சொல்லப்படும் ஆலமற் செல்வனாக இருந்து அறங்கள் உரைத்து கொண்டிருக்கும் நம் சிவபெருமான். அதாவது அறங்கள் அப்படின்னு சொல்லியாச்சுன்னா அறம், பொருள், இன்பம், வீடு என்பதுதான் இங்க நாம குறிப்பா எடுத்துக்கணும். அதனால பெருமான் நமக்கு என்ன கொடுக்கின்றார் அப்படின்னா அடுத்த நிலைப்பாட்டுக்கு நாம் செல்வதற்கான வழிமுறையை காட்டுகின்றார். அது மட்டும்தானா அப்படின்னா, புறஞ்சமன் புத்தர் பொய்கள் கண்டாயே. பிற பிற சமயங்கள்ல நின்று அவர்கள் சொல்கின்ற வார்த்தைகளை கேட்டு மயங்கி நிற்காமல் தொண்டனேன் புணருமா புணரே. புணர்தல் என்றால் அடைதல். யாரை அடைய வேண்டும்? சிவபரம்பொருளை அடைய வேண்டும். சிவபரம்பொருளை நாம் அடைவதற்கு எது தடையாக இருக்கின்றது அப்படின்னா, நம்மளை சுத்தி இருக்கக்கூடிய எல்லா விதமான மாயையும் தான். அந்த மாயை என்பது பொருளா இருக்கணும்னு அவசியம் கிடையாது, சொல்லாகவும் இருக்கலாம். இந்த சாமி கிட்ட வா, உனக்கு இந்த பிரச்சனை சரியா போயிடும், அந்த சாமி கிட்ட வா, இந்த பிரச்சனை சரியா போயிடும் அப்படின்னு சொல்ற அந்த மாயை வார்த்தைகளை கேட்டு நாம் ஏமாறுகின்றோம் இல்லையா? அப்படிப்பட்ட மயக்கம் நம்மை விட்டு போக வேண்டும் அப்படின்னா பெருமானோடைய திருவடியை சிக்கன பிடித்து அவருடைய உபதேசமாக இருக்கக்கூடிய 5 எழுத்தை நாம் சிக்கன பிடித்து பெருமானின் திருவடியை அடைய வேண்டும் என்பதே இந்த 8வது பாடலின் குறிப்பாக அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். 9வது பாடல். திருச்சிற்றம்பலம். தக்கன்னல் தலையும் எச்சன்பன் தலையும் தாமரை நான் மோகன் தலையும் ஓக்கவிண்டுருள
உன் திருப்புருவம் நெறித்தருளிய ஒரு திறனே. அக்கணி புலித்தோல் ஆடை மேலாட ஆட பொன்னம்பலத்தாடும் சொக்கனையவர்க்கும் தொடர்வரியாயை தொண்டனின் தொடருமா தொடரே. திருச்சிற்றம்பலம். நமக்கு 9வது பாடல் மிக அழகான ஒரு குறிப்பை சொல்லி அருள் செய்கின்ற பாடல். அதாவது நம்ம எல்லாருக்குமே தெரியும் அட்டவீரட்ட செயல்கள் அப்படிங்கிறது. அந்த வீரட்ட செயல்களை எப்படியெல்லாம் பெருமான் நிகழ்த்தினாரு அப்படிங்கிறது ஒரு தனி பதிவாவே நாம பார்க்க இருக்கிறோம் 9ஆம் திருமுறையில அட்டவீரட்ட செயல்கள் அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா இதுல பாருங்க இந்த பதிகத்துல இந்த 9வது பாடல்ல அவர் சொல்றது முழுவதுமாகவே முதல் 2 வரிகள் அப்படியே தக்கன் வேள்வியை குறிப்பதாகவே இருக்கு. அதாவது தக்கன் நல் தலையும் எச்சன் வன் தலையும் தாமரை நான்முகன் தலையும் ஒக்க விண்டு உருள ஒன் திருப்புருவம் நெறித்து அருளிய உருத்திரனே அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்றாரு. என்ன குறிப்புன்னா, வேள்வி என்பது முக்கியமான ஒன்று, அது ஒரு புண்ணிய காரியமும் கூட. ஆனா சிவத்தை ஒதுக்கி விட்டு வேள்வியாக செய்யும் போது அது நிந்தனைக்கு உரியது. அதனால பெருமான் அதை அழித்தார். இத பார்த்துட்டு உடனேயே வேள்வியே செய்யக்கூடாது, சைவத்துல வேள்வியே இல்லை அப்படிங்கிற ஒரு குறிப்பை நாம எடுத்துடக்கூடாது. ஏன் அப்படின்னா, வேள்வி செய்வதற்காக பொன் வேண்டும் என்று பெருமானிடமே பெற்று அவங்க அப்பாட்ட கொடுத்து வேள்வி செய்ய சொன்னது நம்ம ஞானசம்பந்தர். நம்மளுடைய முதல் குருநாதர் அவர்தான். அவர் வேள்விக்காக பணம் வாங்கி அவங்க அப்பாட்ட கொடுத்ததை நாம இந்த இடத்துல நினைவுக்கு கொள்ளணும். ஏன்னா இன்னைக்கும் நம்மளுக்கு பண பிரச்சனைனா முதல்ல என்ன பண்றோம், உட்காருங்கப்பா இடறினும் தளரினும் படிப்போம்னு சொல்லிட்டு இன்னைக்கும் படிச்சு நாம பொருள் எடுத்துக்கிட்டு இருக்கிறோம். வேள்விக்கு செய்யறோமோ இல்லையோ, ஆனா பணத்துக்காக அந்த பதிகத்தை நாம பாடிட்டு தான் இருக்கிறோம். ஆனா வேள்வி என்பது சைவத்துல இருக்கிற ஒன்றுதான். என்ன ஒரு குறிப்புன்னா, வேள்வி கிடையாது. வேள்வினா என்ன? சிவத்தை முன்னிறுத்தாதது எல்லாமே அவம். சிவம் வந்துருச்சு அப்படின்னா அது மங்களம். இது மங்களம் அல்லாதது அப்படிங்கிறதுனாலதான் பெருமான் அதை அழித்தார். எப்படி அழித்தார்? உருத்திரனாக அழித்தார். அழிக்கும் கடவுள் இல்லையா உருத்திரன், அதனால அவர் அழித்ததாக இங்க பார்க்கின்றோம். அது மட்டுமா அப்படின்னா, அடுத்தது பாருங்க, பெருமான் தனது இடுப்புல புலி ஆடை அணிந்திருக்கின்றார். அப்ப அந்த ஆடை நவிழ்ந்து விடாம இருக்கிறதுக்கு அதுக்கு ஒரு பெல்ட் மாதிரி கட்டணும் இல்லையா, ஒரு அரஞ்சான் கொடி மாதிரி கட்டணும் இல்லையா. அதுக்கு என்ன செய்யறாரு அப்படின்னா, அக்கு மாலை என்று சொல்லுவதை அணிகின்றார். இதை 2 விதமா பொருள் கொள்ளலாம். உருத்திராக்கம் அப்படிங்கிறதும் பொருள் கொள்ளலாம், அல்லது எலும்பு மாலை என்பதாகவும் பொருள் கொள்ளலாம். ஆனா இடுப்புல அப்படிங்கிறதுனால நாம அதை அக்கமாலை, அதாவது உருத்திராக்க மாலை என்றே நாம் எடுத்துக்கொள்ளலாம். அப்படி இருக்கும் பெருமான் இங்க பாருங்க, ஆடை மேல் ஆடை, ஏன்னா அந்த உருத்திராக்கம் ஆடை மேல அசைஞ்சுக்கிட்டு இருக்கு. ஆடக பொன் அப்படிங்கிறது தான் அந்த ஆட பொன் அப்படின்றது வருது. பொன் 4 விதமா சொல்லுவாங்க. ஆணி பொன் இந்த மாதிரிலாம் நம்ம பார்த்திருக்கிறோம் இல்லையா. ஆடக பொன் அப்படிங்கிறது ஒரு வகையான பொன். அதாவது இன்னைக்கு நாம சொல்றோம் இல்லையா, 24 கேரட் தங்கம், 18 கேரட் தங்கம், 22 கேரட்னு சொல்றோம் இல்லையா. அந்த மாதிரி வகைப்பாடு உள்ளதான் 24 கேரட்னு சொல்றதுதான் ஆணிப்பொன், ரொம்ப சுத்தமான ஒரு நிலையில இருப்பது. ஆடக பொன் அப்படிங்கிறது கொஞ்சம் கலப்படம் உள்ளது, அதாவது வெள்ளியோ அல்லது தாமிரமோ ஏதோ ஒண்ணு கலந்ததுதான் இந்த ஆடக பொன். அப்படிப்பட்ட ஆடக பொன்னாலான மண்டபம் இது. ஏன் அப்படின்னா, வெளியில வேய்ந்திருக்கும் கூரை அப்படிங்கிறது 24 கேரட் இல்ல அப்படிங்கிற ஒரு குறிப்பை நமக்கு இங்க பார்க்க முடிகின்றது. அங்கே ஆடிக்கொண்டு இருக்கும் பெருமான், இவ்வளவு அழகான ஒரு சொற்றொடர் பாருங்க. அங்கே ஆடிக்கொண்டிருக்கும் எங்கள் பெருமான் எப்படிப்பட்டவர்னா, எவர்க்கும் தொடர்வரியாயே. அதாவது நான் போய் சாமியை பாத்துறேன்னு யாராவது போனா அவங்களுக்கு எட்டவே மாட்டாருப்பா சாமி. ஆனா தானாக அன்பு இருக்கிற இடத்துல தானாக வந்துருவாரு அப்படிங்கிற குறிப்பை தான் இங்க எவர்க்கும் தொடர்வரியாயை அப்படிங்கிற ஒரு குறிப்பு வச்சு நமக்கு அருள் செய்யறாரு. ஏன்னா இன்னைக்கு கோயிலுக்கு போயிட்டோம்னா ஸ்பெஷல் டிக்கெட்னு சொல்லிட்டு 500 கொடுத்துட்டு 1000 கொடுத்துட்டு சாமி பக்கத்திலே போய் உட்காடுறோம். ஆனா திருமேனி பக்கத்துல உட்காடுறோமே ஒழிய சாமியை உணர்கின்றோமா அப்படின்ற ஒரு கேள்வியை கேட்டா நம்மளுக்கே பதில் என்னங்கிறது தெரியும் இல்லையா. ஆக பெருமானை நாம் அனுபவிக்க வேண்டும், உள் வாங்க வேண்டும் அப்படின்னா நாம செய்ய வேண்டியது பணம் என்பதை விட அன்பு என்பதை நாம் பெருமானிடம் செலுத்துவதுதான். அடுத்தது பாருங்க, தொண்டனின் தொடருமா தொடரே. அதாவது நான் உன்னை தொடர்ந்து வருமாறு,
வேற வேற விஷயங்கள்ல என் மனம் அலைபாயாமல் உன்னையே தொடர்ந்து வருமாறு எனக்கு அருள் செய்ய வேண்டும் அப்படிங்கிற ஒரு மிக அழகான குறிப்பாக இந்த பாடலை நமக்கு அருள் செய்திருக்கின்றார் ஆசிரியர். 10வது பாடல். திருச்சிற்றம்பலம். மடங்கலாய் கனகன் மார்பு கீண்டானு கருள் புரி வள்ளலே மருளார் இடம்கொள் முப்புறம் வெந்தாவியாவை திகத்தேர் ஏறிய ஏறு சேவகனே அடங்க வல்லாரக்கன் அருள் திருவாரை கீழடர்த்த பொன்னம்பலத்தரசே வீடங்கொள் கண்டத்தெம் வீடங்கனி உன்னை தொண்டனின் விரும்புமா விரும்பே. திருச்சிற்றம்பலம். 10வது பாடல் நமக்கு ஒரு 2 வரலாற்று குறிப்புகளை சொல்லி அருள் அதாவது புராண குறிப்புகளை சொல்லி அருள் செய்வதாக இருக்கு. ஒண்ணு, திருமாலுக்கு பெருமான் அருள் செய்தார் அப்படிங்கிற குறிப்பை முதல் வரியிலேயே நமக்கு சொல்லி அருள் செய்கின்றார். இதுக்கு நமக்கு ஞாபகம் வர்றது சலந்தரனை வதம் செய்த பிறகு அந்த சக்கரத்தை திருமாலுக்கு கொடுத்தார் இல்லையா நம்ம பெருமான், அந்த குறிப்பை தான் மிக அழகாக இங்கே சொல்லி அருள் செய்வதாக நம்மளுடைய சிற்றறிவுக்கு எட்டுகின்றது. அதே நேரத்துல பாத்தீங்கன்னா முப்புறங்கள் என்று சொல்லப்படுகின்ற ஆணவம், கண்மம், மாயை என்ற 3 கோட்டைகளை பெருமான் அழித்தார். எப்படி அழித்தார் அப்படின்னா, வேதம் அதாவது மறைகள் என்று சொல்லப்படுகின்ற அந்த தேரில் ஏறி போர் செய்ய போவது போல போயிட்டு ஆனா சிரிச்சே கோட்டைகளை அழித்து விட்டார் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, அதே மாதிரி பாருங்க 3வது குறிப்பு என்னன்னா, ராவணனுக்கு அருள் செய்த திறம். மலைக்கு கீழே ராவணன் மாட்டிக்கொள்ள அவன் பாடுவதை கேட்டு அதற்காக மனம் இறங்கி பெருமான் அவனுக்கு அருள் செய்த அந்த திறத்தையும் 3வது குறிப்பாகவும் நமக்கு இங்க வச்சுட்டு, அடுத்தது பாருங்க, பொன்னம்பலத்து அரசே. தில்லை சிற்றம்பலம் என்று சொல்லப்படுகின்ற பொன்னாலான அம்பலத்தில் ஆடிக்கொண்டிருக்கும் அதற்கு அரசனாக வீற்றிருக்கக்கூடியவர். அவர் எப்படிப்பட்டவர் அப்படின்னா, விடத்தை தன் கண்டத்தில் கொண்டவர் அப்படிங்கிற குறிப்பை சொல்லிட்டு, அப்படிப்பட்ட பெருமானை நான் விரும்புவதற்கு எனக்கு சொல்லிக் கொடுத்து விரும்பவும் வைக்க வேண்டும் என்று பெருமானின் திருவடிக்கே அந்த விண்ணப்பமாக வைக்கின்றார். இந்த பாடல்ல மொத்தம் 4 குறிப்புகள் வருது. அதாவது 1, திருமாலுக்கு அருள் செய்தது, இது அருளின் காரணமாக. அதே மாதிரி பாத்தீங்கன்னா விடத்தை தனது தொண்டையில் வைத்துக் கொண்டது, மிடற்றில் வைத்துக் கொண்டது, அதுவும் அருளின் காரணமாக. இது 2ம் அருள் செய்ததை குறிக்கின்ற ஒரு வரலாறு. இன்னும் ஒரு 2 சொல்கின்றார். அது அதாவது அறக்கருணை, மரக்கருணைன்னு சொல்லுவோம் இல்லையா, 2மே இந்த பாடல்ல இருக்கிறத பார்க்க முடிகின்றது. ஒன்று நமக்கு தெரிஞ்ச ஒரு வரலாறு தான் இது, முப்புறங்கள் எரித்தது அப்படின்னு சொல்றது. அதே மாதிரி நமக்கு ராவணனுக்கு அருள் செய்தது. ஆக 2 அறக்கருணை, 2 மரக்கருணை என்று மொத்தம் 4 வரலாறுகள் இந்த பாடல்ல நாம பார்க்க முடிகின்றது. 11வது பாடல். திருச்சிற்றம்பலம். மறைகளும் மாமரர் கூட்டமும் மாட்டாதாயன் திருமாலோடு மயங்கி மூரை மூரை முறையிட்டு ஓர் வரியாயை மூர்க்கனின் மொழிந்த புன்மொழிகள் ஆரை கடல்லாரன் சீர் அறிவில வெறுமை சிறுமையில் பொறுக்கும் அம்பலத்தொள் நீரைதரு கருணா நிலையமே உன்னை தொண்டனின் நினையுமா நினையே. திருச்சிற்றம்பலம். இந்த பாடல் நாம ஏற்கனவே சொன்ன மாதிரி ஒரு அவையடக்க பாடலாகத்தான் அமைத்து கொடுத்திருக்கின்றார் ஆசிரியர். என்ன பொருள்னா, அற்புதமான அற்புத திருப்பதிகங்களாக அமைந்தவை. ஆனா அவர் சொல்றது பாருங்க, என்னுடைய பதிகங்கள் புன்மொழிகள் அப்படின்னு சொல்றாரு. என்ன குறிப்புன்னா, நம்மை போன்றவர்கள் என்ன ஆட்டம் ஆடுறோம், இது என்னுடையது, நான் செய்தேன் அப்படி இப்படின்னு சொல்லிட்டு, ஆனா நமக்கு ஒரு அறிவு தெளிவு கொடுப்பதற்காக இது எதுவும் நீ செய்தது அல்ல, பெருமான் கொடுக்கும் ஒரு கருணை அப்படிங்கிறத நாம உள்வாங்கணும் அப்படிங்கிறதுக்காகவே இந்த பாடலை நமக்கு இப்படி அருள் செய்திருக்கிறாரோ அப்படின்னு கூட நமக்கு தோணுது.
ஆரம்பிக்கும் போதே பாருங்க, மறைகள், வேதங்கள் என்று சொல்லப்படுகின்ற மறைகள், அது மட்டுமா, தேவர்கள், பிரம்மன், இந்திரன் போன்றவர்கள் எல்லாமே, திருமால் போன்றவர்கள் எல்லாருமே ஏதோ ஒரு மயக்கத்துல பெருமானை நேரடியாக அனுபவிக்க முடியாமல் தவித்துக் கொண்டிருக்கின்றார்கள். ஆனா அதற்கான ஒரு வினை பயன் நமக்கு இருக்கும் அப்படின்னா நாம பெருமானுடைய பெயரை சொல்லலாம். இன்னைக்கு நாம எத்தனையோ பேர் பெருமானுடைய பெயரை சொல்லிட்டு இருக்கிறோம் அப்படின்னா அது நம்மளுடைய முற்பிறவியல் செய்த தவம் தான் காரணம். அதை நாம உள்வாங்கிக்கணும் முதல்ல. அப்போ இதுல பாருங்க, நமக்கு சொல்லும் போதே பெருமானுடைய திருவடிகளை நிந்திக்கிறவங்களும் இருக்கத்தான் செய்யறாங்க. அதை கூட பெருமான் பொறுத்துக்கிறாரு. எது போல அப்படின்னா, என்னுடைய புன்மொழிகளையே பொறுத்துக்கிறாரு இல்லப்பா அப்படின்னு. தன்னுடைய புன்மொழிகளை பெருமான் பொறுத்து கொள்ளுவதாக இவர் அருளி செய்தது காரணம் என்னன்னா, அவையடக்கமாக அருளி செய்திருக்கின்றார். அப்படிப்பட்ட பெருமான், அதாவது எல்லாவற்றையும் மன்னித்து அருள் செய்யக்கூடிய பெருமான், கருணையே வடிவமான பெருமான், இந்த தன்மையன் என்று சொல்ல முடியாதவன், ஆனால் உயிர்களுக்கு அருள் செய்வதற்காக தன் நிலையில் இருந்து சற்று இறங்கி வரும் பெருமான். அப்படிப்பட்ட பெருமானை நான் நினைக்க வேண்டும். அது என்னால முடியுமான்னா முடியாது. பெருமான் நினைக்குமா நினையே அப்படின்ற ஒரு குறிப்பு சொல்றார். பெருமானே, நான் உன்னை நினைக்குமாறு எனக்கு சொல்லிக் கொடுத்து நான் நினைத்து கொண்டே இருப்பதற்கு என்னோடு இரு. அதாவது காட்டும் உபகாரம் காணும் உபகாரம்னு சொல்லுவோம் இல்லையா, அதே மாதிரி பெருமான் நமக்கு வேறாய் உடனாய் ஒன்றாய் இருந்து நாம் அவரை நினைப்பதற்கு நமக்கு சொல்லிக் கொடுத்து நினைக்கவும் செய்ய வேண்டும் அப்படிங்கிறது தான் இன்றைய பாடலோடைய அழகான ஒரு குறிப்பாக அமைகின்றது. இது திருக்கடை காப்பாகவும் நாம பார்க்க முடிகின்றது, அவையடக்க பாடலாகவும் பார்க்க முடிகின்றது. இதோடு முதல் திருப்பதிகம், அதாவது ஒளிவளர் விளக்கே என்ற திருப்பதிகம் நிறைவுக்கு கொண்டு வருகின்றார் பெருமான். தென்னாடுடைய சிவனே போற்றி, என் நாட்டவர்க்கும் இறைவா போற்றி, அண்ணாமலையம் அண்ணா போற்றி, கண்ணார் அமுத கடலே போற்றி. சிவசிவ திருச்சிற்றம்பலம்.